குருப்யோ நமஹ. நமோ நமஹ. 11வது செஷன் பயத்தை பற்றி பார்த்துட்டுருக்கோம். இந்த செஷன் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நல்ல கூர்ந்து கவனிங்க. ஒரு லாஜிக்கலாக நம்ம எக்ஸ்பிளைன் பண்ண போகிறோம். ஏன்னா அந்த எல்லா ஃபியரும், மோஸ்ட் ஆஃப் த ஃபியர்ஸ் தே எமினேட் ஃப்ரம் ஃபியர் ஆஃப் டெத் தான். ஸோ த ஃபியர் ஆஃப் டெத்தை நம்ம லாஜிக்காக ரொம்ப அனலைஸ் பண்ணி பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னால் எல்லாருக்கும் இன்றைக்கி காயத்ரி மந்திரம் ஜபம் எல்லாம் பண்ணியிருப்பேன்னு நினைக்கிறேங்க. காயத்ரி மந்திர ஜபம் பண்ணியிருந்தாலும் எல்லாருக்கும் வாழ்த்துக்கள். ஸோ இந்த செஷன் போகிறதுக்கு முன்னால் காயத்ரி மந்திரத்தோடு ஒரு பெருமை, ஒரு வேர்ஸை சொல்லிட்டு ஆரம்பிக்கலாம். சகசிர கிருத்வக தூ அபியஸ்ய பகிஹி ஏதத்ரிகம் துஜக மகதக அப்பி ஏனசக மாசாத் त्वचा இவ அகிஹி விமுச்சியதே. சகசிர கிருத்வ 1000 தரம் சாண்ட் பண்ணினோம்னாக்க, அபியஸ்ய 1000 சாண்டி பண்ணினா, திரிக்கம்ங்கிறது காயத்ரி மந்திரம். இந்த காயத்ரி மந்திரத்தை 1000 தரம் சாண்ட் பண்ணினோம்னாக்க டெய்லி, ஓகே, மகத்தக அபி, எவ்வளவு பெரிய ஏனசக, எவ்வளவு பெரிய பாவமாக இருந்தால் கூட, மாசாத், ஒரு மாதத்துக்குள்ள பாம்பு எப்படி தனது சட்டையை கவிழ்த்து விட்டுருதோ அதை மாதிரி நம்மளை விட்டு அகலும். நல்லா இருக்கு இல்லையா? ஸோ காயத்ரி மந்திரத்தை பண்ணலாம், டெய்லி பண்ணலாம் இல்லையா? ஒரு மாதம் பண்ணுங்க, பண்ணிவிட்டு பலனை என்கிட்ட போஸ்ட் பண்ணுங்க, சரியா? அப்புறம் இன்னொன்று, இதே தான் மகாபரிவாழ்கிட்டையும் சில பேர் கேட்குறா, எனக்கு இந்த ப்ராப்ளம் இருக்குது, இந்த ப்ராப்ளம் இருக்குங்கும்போது ஃபஸ்ட்டு அவர் கேட்குறது சந்தியாந்தனம் பண்ணுறியா? ஏன்னா சந்தியானத்தில் காயத்ரி ஜபம் இருக்குது. சந்தியானந்தனத்தில் இல்லாததே கிடையாது. அத்வைத ஆத்ம ஜானமும் இருக்குது, வேதாந்த ஜானமும் இருக்குது அதில், சரியா? ஸோ இந்த செஷனில் நம்ம ஃபியரை த்ரெட் பேராக ஃபியர் ஆஃப் டெத்தை த்ரெட் பேராக அனலைஸ் பண்ண போகிறோம். இதை நல்லா கவனிங்க. இதை கேட்டுட்டு திரும்ப உள்வாங்கும் போது நல்ல ஒரு ரிலீஃப் கிடைக்கும். நம்ம பார்த்தோம் இல்லையா லாஸ்ட் டயத்தில், அந்த நதி கடலுக்கு பக்கத்தில் முன்னால் போகும்போது நான் இறந்து விடுவேணுன்ற பயந்தது இல்லை. தண்ணின்னு நினச்சிட்டு இருந்தேனாக்கா அது ப்ராப்ளம் இருக்குமா? அது ஒரு பர்டிகுலர் ஷேப்லேயும் பர்டிகுலர் லொக்கேஷன்லேயும் அதை ஐடென்டிஃபை பண்ணினதுனால, இந்த ராங் ஐடென்டிஃபிகேஷன் கடலுக்கு போகிறதுக்கு முன்னால் ஐயோ நான் போயிடுவேமே, நான் இறந்து விடுவேணும்னு பயம் இருந்ததில்லை. ஆனால் அப்புறம் தான் தெரிஞ்சு, கடலுக்கு போன அப்புறம் தான் நான் கடலாக தான் இருக்கேன், எப்போதும் தனியாக தான் இருக்கேன், எனக்கு இறப்புங்கிறது ஒன்றும் கிடையாது. இந்த இடத்துல இப்படி சின்னதாக இருக்கேன், பெருசாக இருக்கேன், வேணா நாம ரூபமான அடியாக இருக்கும். இங்கே கங்கா, அங்கே அப்படி வேணும் பேர் சொல்லாமே தவிர அலக்கானந்தா, நாங்கள் எப்போதுமே இருக்கிறது தண்ணி தான். அதை மாதிரி நம்மளுடைய எனர்ஜி, நம்ம கான்ஷியஸ்னஸ்னு புரிஞ்சுட்டோம்னாக்க நாம ரூபங்கள் சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். இப்போ குழந்தையாக இருக்கிற ஆள் நீங்களாக இருக்கீங்களா? குழந்தையோட ஃபோட்டோ எடுத்து பாருங்கள். அப்போ அந்த குழந்தை பருவம் எங்கே இறந்து போயிடுது தானே? அது இல்லை இப்போது அந்த நாமரூபம் சேஞ்ச் ஆகிடுதில்ல. அதை பற்றி வருத்தப்படுறோமா? சின்ன வயசில் இருக்கும்போது எப்படா வாலிபனாக ஆகிறோன்னு தானே ஏங்குறோமே எல்லாருமே. அம்மா அப்பா கூட சொல்கிறேன், இந்த குழந்தை எப்படா பெருசாகும், அதனால தான் பேசும் கிளீனாக ப்ராப்ளம் தன்னைத்தானே பார்த்துக்கணுன்னு தான் பார்க்குறான். ஆனால் சிலம் பாயிண்டதுக்கு அப்புறம் எனக்கு க்ரோத் ஆகக்கூடாது, அப்படியே இருக்கணும், ஹேரை டை பண்ணிக்கணும், மேக்கப் பண்ணிக்கணும், அதெல்லாம் தானே பார்க்குறோம். ஏன் சில சேஞ்ச் ஆஃப் ஃபார்ம் வேண்டியிருக்கு, விரும்புகிறோம், ஏன்னா கண்டிஷனிங்னால. சில சேஞ்ச் ஆஃப் ஃபார்ம் வேண்டாம்னு நினைக்கிறோம். ஏன்னாக்க அது நான் மற்றவங்களோடைய டிஃப்ரெண்ட்டு. இந்த ரிவர் என்ன நினச்சிது, நான் சீயோட டிஃப்ரெண்ட்டு, மற்ற ரிவரோட டிஃப்ரெண்ட்டு, சீக்குள்ளே போய் சேர்ந்துட்டோன்னா என்னோடய ஃபார்ம் அண்ட் நேம் போயிடும், என்னோடய ஐடென்டிட்டி இல்லை, ஈகோ. நம்மளுக்கு அப்படி தானே செப்பரேட் இண்டிவிஜுவல் நம்ம நினைக்கிறதுனையும் ஈகோ இருக்குது. அந்த ஈகோ இல்லாதது தான். அந்த ஈகோ என்ன பண்ணுறது? அகங்காரம் அப்படிம்பாங்க. நான் தான் கர்த்தா, நான் தான் பண்ணுறேன், இதெல்லாம் நான் தான் பண்ணேன். அப்போ நான்கும்போது வரும்போது அதோட சேர்ந்து ஒரு பை ஒன் கெட் ஒன் ஃப்ரீன்னு தெரியுமா? நான்கும்போது என்னுடையதும் நம்ம கூட வந்துடுறது. எனது தாயார், எனது தந்தையார், எனது மனைவி, எனது மக்கள், எனது வீடு, எனது காரு, எனது பதவி, இதுவும் சேர்ந்து வந்துடுறது. அதைத்தான் விடுறது கஷ்டமாக இருக்குது. ஏன்னா இந்த இண்டிவிஜுவலாட்டி போயிடுத்துன்னா, இப்போ கங்கா ரிவர் அல்லது அலக்னந்தாங்கிற நேம் அண்ட் ஃபார்ம் பேரும் இல்லை கடலில் போனோன்னா, ஆனால் அது இருப்பு போல நான் எக்ஸிஸ்டன்ஸாக ஆகலை, அந்த பர்டிகுலர் ஐடென்டிட்டி போயிடுது. அதோட நான் நினச்சுட்டா வருத்தப்படுறோம், அதுதான் டெத். ஆனால் அது உண்மையால நம்ம இல்லை.
முதல்ல எனர்ஜி வந்து நெய்தர் பி கிரியேட்டட் நார் பி டெஸ்ட்ராய்டு. அந்த எனர்ஜி என்ன ஆகுது, அந்த எனர்ஜிலேருந்து நம்ம வந்து பஞ்சபூதங்கள்லாம் இருக்குது. ஆகாயம், காற்று, நெருப்பு, நீர், எர்த்து, இதெல்லாம் ஒரு பர்டிகுலர் ப்ரொபோர்ஷனில் சேர்ந்து எலமெண்ட்ஸ்லேருந்து எலமெண்டல்ஸ்னு ஆகுது. பூதங்கள் வந்து பௌத்திகம் ஆகுது. அதுதான் நம்ம யூஸ் பண்ண முடியுது. லேப்டாப்பாக இருக்கட்டும், புக்காக இருக்கட்டும், சாப்பாடாக இருக்கட்டும், மரமாக இருக்கட்டும், செடியாக இருக்கட்டும், இதெல்லாம் பௌத்திகமாகுது. இந்த பௌத்திகத்தில் வந்து சாப்பாடு சாப்பிட்டுட்டு மனிதர்கள்லாம் வராங்க, ஆண்கள் பெண்கள்லாம் வராங்க. இந்த ஆண்கள் பெண்கள் வந்து சேரும்போது, அந்த விந்து முட்டையும் சேரும்போது அது ஃபெர்டிலைஸ் ஆகுது. ஓகே, அந்த ஃபெர்டிலைஸ்டு ஓவம் அந்த ஸ்டேஜில் தான் என்ன ஆகுது, அந்த ஃபெர்டிலைஸ்டு ஓவமில் தான் அம்மா அப்பானால் டாக்டர் உதயா ஒரு செப்பரேட் இண்டிவிஜுவல்னு பார்க்குறாங்க. அவங்க அம்மா அப்பா வந்து இந்த ஃபெர்டிலைஸ்டு ஓவம் ஆகிடுது, கருத்தரித்து விட்டேன். அந்த ஃபெர்டிலைஸ்டு ஓவம் வந்து என்ன ஆகுது, ஜைகோட்னு ஆகுது, சிங்கிள் செல் ஆகுது. அது ஜைகோட்லேருந்து என்ன ஆகுது, எம்ப்ரியோ ஆகுது, மல்டிபிள் செல் ஆகுது. எம்ப்ரியோலேருந்து ஃபீட்டஸ் ஆகுது. அப்புறம் குழந்தை பிறக்கிறது. இந்த குழந்தை பிறந்தோன்னா கூட அந்த குழந்தைக்கு நாங்கிறது தனி இண்டிவிஜுவல்னு தெரியாது. பிறந்த குழந்தைக்கு ஈவன் ஃபார் த மேட்டர் சம் டைம் வர மேபி அபவுட் 6-8 months கூட. அப்போது இதுவரை நம்ம அந்த ஃபெர்டிலைஸ்டு ஓவம் லெவல்லேருந்து இந்த பேபி வர செப்பரேட் இண்டிவிஜுவல் நம்மளுக்கே தெரியாது. அம்மா அப்பாவுக்கு தான் தெரியும், டாக்டர்களுக்கு தான் தெரியும். அதுக்கு முன்னாடி நம்ம இருந்திருக்கோம், எனர்ஜியாக இருந்திருக்கோம், எலமெண்ட்ஸாக இருந்திருக்கோம், அம்மா அப்பாவோட இதில் இருந்திருக்கோம், எக்காக இருந்திருக்கோம், ஸ்போமாக இருந்திருக்கோம். இருந்தால் கூட அம்மா அப்பா வந்து நம்மளை செப்பரேட் இண்டிவிஜுவலாக பார்க்குறது எப்போலேருந்து, ஃபெர்டிலைஸ்டு ஓவத்துலேருந்து தான் பார்க்குறாங்க. ஃபெர்டிலைஸ்டு ஓவத்துலேருந்து ஜைகோட் ஆகி எம்ப்ரியோ ஆகி ஃபீட்டஸுக்கு வந்து பேபி ஆகும். அப்புறம் பேபி கொஞ்சம் வயசான அப்புறம் நம்மளே தெரிஞ்சுக்கிறோம் செப்பரேட், நம்மளை கண்டிஷன் பண்ணுறாங்க. இது நீ டிஃப்ரெண்ட்னு கற்றுண்டு நம்ம வந்து நான் தனியாக இருக்கும். அந்த செப்பரேட் இண்டிவிஜுவல் இருக்குல்ல, அந்த ஈகோ, அங்கே தான் ஆரம்பிக்கிறது ப்ராப்ளம். எது இறக்க போகிறதுங்கிறது அந்த செப்பரேட் இண்டிவிஜுவல் தான். இந்த ரியாலிட்டி கிடையாது, அண்டர்லைங் ரியாலிட்டி இறக்கவே இருக்காது. எனர்ஜி கேன் நெய்தர் பி டெஸ்ட்ராய் நாட் பி ஃபார்ம். அப்புறம் இந்த குழந்தை என்ன ஆகுறது, கொஞ்சம் தவிடுறது, நடக்கிறது எல்லாம் பண்ணுறது இல்லையா. அப்போ இந்த தவிடுற குழந்தைய வந்து பிறந்த குழந்தையோட டிஃப்ரெண்ட்டாக இருக்குல்ல, ஃபார்மும் நேம் அண்ட் ஃபார்ம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குல்ல. அப்போ இந்த சேஞ்ச் அந்த பிறந்த குழந்தையோட நேமும் ஃபார்மும் மாறினா தானே தவிர்ந்த குழந்தை வர முடியும். அதை நம்ம அக்செப்ட் பண்ணிக்கிறோம், கரெக்டாக. அப்புறம் ஏன்னா அந்த சொசைட்டியை அக்செப்ட் பண்ணிக்கிறது. அப்போ அந்த தவிடுற குழந்தை நடக்கிற குழந்தையாகணும்னா அந்த தவிடுற குழந்தை போகணும்ல. இதெல்லாமே மாறுதல் தானே. எவ்ரிடே செல் சேஞ்ச் ஆகிட்டே தான் இருக்குது. மெனி செல்ஸ் டை அண்ட் மெனி நியூ செல்ஸ் கம்ல. அப்புறம் நடக்கிற குழந்தை என்ன ஆகுது, ஓடுற குழந்தையாகிடுது, இளம் வயதாகிறது, வாலிப பருவம் ஆகுது, அப்புறம் மனிதன் ஆகின்றோம், நடுத்தர வயது, முதிர்ந்த வயது, இறந்து விடுகிறோம். இறந்து விடுந்தோன்னே திரும்ப என்ன ஆயிடுது, எலமெண்டல்ஸ் ஆயிடுது, 5 பூதங்கள் ஆயிடுது, கரெக்டாக இல்லையா. எரிச்சாலும் சரி, புதைச்சாலும் சரி. அப்புறம் அது என்ன ஆகுது, எனர்ஜி ஆயிடுது. திரும்ப அந்த எனர்ஜி வந்து திரும்ப சைக்கிளாக ஆகுது. அப்போது இந்த எப்போ நம்ம பிறந்தோம், எப்போ நம்ம இறக்கோங்கிறது சொல்ல முடியுமா அதில், அந்த சைக்கிளில்? எப்போ பர்டிகுலர் ஃபார்ம் வந்தது, பர்டிகுலர் நேம் வந்ததுன்னு சொல்லலாம். இந்த சட்டை வந்து சட்டைன்னு எப்போ ஆச்சுங்கிறது சொல்லலாம். ஆனால் இந்த சட்டைக்கு முன்னால் என்னதான் இருந்தது, நூலாக இருந்தது. நூலுக்கு முன்னால் என்னது, பருத்தியாக இருந்தது. அது ஒரு பிளான்ட்டாக இருந்தது, ஒரு சீடாக இருந்தது இல்லையா. அப்போ இந்த சட்டை கிழிந்தி போயிடுதுனாக்கா அந்த எக்ஸிஸ்டன்ஸ் போயிடுதா? இல்லை, அந்த நாமம், பேரு அண்ட் உருவம் மாறிவிட்டது, கரெக்டாக. அப்போ இருப்புங்கிறது எப்போதுமே இருக்குது. ஸோ நம்ம வந்து இந்த சைக்கிளில் பிறப்பும் இல்லை, இறக்கவும் இல்லை. இட் இஸ் அ பிகினிங்லெஸ் திங், இட் இஸ் எ கண்டினியூஸ் திங். நம்ம எப்பொழுதுமே இருக்கிறது வந்து இது புரிஞ்சுக்கணும் நம்ம. அப்போ நம்ம இறப்புங்கிறது என்னதுன்னா பர்டிகுலர் நேம், பர்டிகுலர் ஃபார்ம்ங்கிறலாம் போகிறது. நேத்திக்கு என்ன, நேத்திக்கு இன்றைக்கி வந்தது தான், நேத்திக்கு இறந்தாச்சு தானே. காலையில் சூரியன் வர்றது, ஓகே, சூரியனே இருந்துட்டு இருக்கணும் முடியுமா? மத்தியானம் ஆகி ராத்திரி இருட்டான தானே மாறத்தானே செய்யணும். அதே சூரியன் இருக்க முடியுமா? இந்த நாம ரூபங்கள் சேஞ்ச் ஆகிட்டு தான் இருக்குது சைக்கிளில், கண்டினியூஸாக ஆகிட்டு இருக்குல்ல. அதே மாதிரி தான் நம்மளுக்கு ஆகிட்டு இருக்கு. அப்போ நம்ம பர்டிகுலர் நேமையும் ஃபார்மையும் மாறும்போது அதுக்கு ஒரு பேர் கொடுத்து, ஓகே, இறந்து விட்டார், காலமாகி விட்டார் அப்படின்னாக்கா நடத்தம் அந்த சக்கரத்தில் தான் இருக்கார் அவர், அந்த பர்டிகுலர் ஃபார்மும் நேமும் இல்லை. திரும்ப அவர் வருவார், என்ன ஃபார்மில் வேணால் வரலாம், புரிஞ்சுதா? ஸோ இதை புரிஞ்சுக்கணும் நம்ம. இப்போ நேத்திக்கு மிந்தானத்துக்கு போன வருஷம் 5 வருஷம் குழந்தையா இருக்கவங்க ஃபோட்டோலாம் இப்போ எப்படியா இருக்குது உங்களுக்கு? மெமரி தானே இருக்குது.
அப்போ இருக்கிறது என்னது? மெமரி தான். மற்ற எல்லாம் சேஞ்ச் ஆகிட்டு இருக்கு. அப்போ நம்ம பெஸ்ட்டு என்ன பண்ண முடியும்? நம்ம போன அப்புறமா நம்ம மெமரி மற்றவங்களுக்கு இருக்கும். எப்படி நம்ம குழந்தையாக இருந்தால் கூட அந்த ஓவம் ஸ்டேஜ்லேருந்து ஃபெர்டிலைஸ்டு ஓவம் ஸ்டேஜில் நம்மளுக்கு தெரியாமல் மற்ற அம்மா அப்பாவுக்கு நம்ம ஒரு இண்டிவிஜுவல்னு தெரியுமோ, நம்ம போன அப்புறமா எல்லாருக்கும் எல்லாம் தெரியணும்னா என்ன தெரியணும்? நம்ம மெமரி. அது தக்க நல்ல காரியம் பண்ணலாம். இன்னொன்று ஃபார் அதர்ஸ், இது நம்மளுக்கு என்ன செய்யலாம்? புரிஞ்சுக்கலாம். நான் அந்த நாமம் ரூபம் இல்லை. கடலை அலையை நினச்சிட்டாச்சுன்னா அந்த அலைக்கு பிறக்கிற டைம் இருக்குது, பெருசாகிற டைம் இருக்குது, குறையிற டைம் இருக்குது, திரும்ப மெர்ஜாகிற டைம் இருக்குது. ஆனால் தண்ணி நினச்சிட்டாக்க அதுக்கு இறப்பிறப்பு இருக்கா? இல்லை. இந்த ஞானம் தான் நம்ம திரும்ப திரும்ப கொடுத்துட்டே இருக்கோம் ரெகுனைட்ஸில். இதுதான் ஆத்ம ஜானம். இதுக்கு தான் சாஸ்திரங்களை படிக்கணும், இதுக்கு தான் குரு போகணும். இதை திரும்ப திரும்ப நினச்சிட்டு இதில் நிறைய நினைக்கும் போது நிறைய டவுட்ஸ் வரும். இதை அப்படி, அது எப்படி, இப்படி நான் அப்படி இருக்கேன், எனக்கு கால் வலிக்குது, கை வலிக்குது அப்படின்னு சொல்கிறோம். இதெல்லாம் புரிஞ்சுண்டு கடைசியில் நான் இந்த அழிவற்ற பிறப்பற்ற இறப்பற்ற ஆத்மா அப்படின்னு தெரியறதுக்கு தான் நம்ம இந்த செஷன் எடுத்திருக்கோம். இதை நான் மட்டும் சொல்லலை, பகவத்கீதையில் கிருஷ்ணன் சொல்லியிருக்கார். 2வது சாப்டர் 20வது verse. ந ஜாயத்தே மிரியத்தே வா கதாச்சித் ந அயம் பூத்வா பவிதா வா ந பூய அஜக நித்யக சாஸ்வதக அயம் புராணக ந ஹன்யத்தே ஹன்யமானே ஷரீரே. The soul is neither born nor does it ever die. நான் பிறக்கவும் இல்லை. இந்த சர்க்கிளில் பாருங்களேன். இந்த சர்க்கிளை படிச்சுட்டு பார்த்துட்டு இந்த ஸ்லோகத்தை கேட்டால் அப்ரிஷியேட் பண்ணுவோம்ல இல்லையா? இப்படி எக்ஸ்பிளைன் பண்ணால் புரியுமா புரியாது? குழந்தைகளுக்கெல்லாம் நல்லா எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணலாம்? நீங்கள் இந்த ஸ்லோகத்தை எடுங்க, இந்த சர்க்கிளை சொல்லுங்கள், எனர்ஜிலேருந்து எப்படி ஆரம்பித்து திரும்ப எனர்ஜிலேயே முடியுறதுன்னு. அப்போது அப்புறம் சொன்னேன்னாக்கா நீங்கள் குழந்தைகள்கிட்ட இந்த சோல் இஸ் நெய்தர் பார்ன் நார் டஸ் இட் எவர் டைனா புரிஞ்சுக்கும். அது நார் ஹேவிங் ஒன் எக்ஸிஸ்டட் டஸ் இட் எவர் சீஸ் டு பி. நேற்றுக்கு இருந்தது இன்றைக்கி இல்லை, நேற்றுக்கு இருந்து இன்றைக்கி இல்லைங்கிறது நேமும் ஃபார்மும் தான். உயிர் எப்போதும் இருக்குது. நம்ம டிமார்க் பண்ண முடியுமா எப்போ பான் ஆகிருக்கோம், எப்போ டெத் ஆகிருக்கோங்கிறது? எனர்ஜி லெவலில் இல்லை, ஃபார்ம் இண்டிவிஜுவல் ஃபார்மில் தான் இருக்கும். நான் ஹன்யத்தைனா இது டெஸ்ட்ராய் ஆகிறதே இல்லை. அண்ட் வென் த பாடி இஸ் டெஸ்ட்ராய்டு ஹன்யமானே ஷரீரே, இந்த பாடி டெஸ்ட்ராய் ஆனாலும் நான் சாகிறது இல்லை. அஜக அப்படின்னா நான் பெறப்பட்ட, நான் பிறக்கவே இல்லை. ஜனா பிறக்கிறது, அஜகனா நான் பிறக்கலை. நித்தியக எப்போதும் இருக்கிறது. சாஸ்வதக பர்மனண்ட் நிலையாக இருக்கிறது. ஐஎம் புராணக ஏஜ்லெஸ், எப்போதும் இருக்கு. எப்போதும் இருக்கிறதுக்கு எப்போதும் ஏஜ் உண்டா? சனாதனக ந ஹன்யத்தே டெஸ்ட்ராய் ஆகிறதில்லை. ஹன்யமானே ஷரீரே, இந்த பாடி இறந்தாலும் நான் ஆறதில்லை. ஏன்னா இந்த பாடி இறக்கிறதுங்கிறது என்ன சொல்கிறோம்? சேஞ்ச் ஆஃப் நேம் அண்ட் ஃபார்ம். ஸோ இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் செஷன் டுடே. இதை நல்லா புரிஞ்சுட்டேன்னா அப்போ இந்த பேக்ரவுண்ட் இருக்குல்ல, இந்த ஸ்க்ரீனில் எப்படி படங்கள் போகிற மாதிரி நம்ம அவேர்னஸ், நம்ம கான்ஷியஸ்னஸ், அதான் நம்ம ட்ரூ நேச்சரில் இதை மாதிரி நேம் அண்ட் ஃபார்ம் எல்லாம் சேஞ்ச் ஆகிட்டே இருக்குது. ஒரு சேஞ்ச் ஆகணும்னா அதுக்கு ஒரு சப்ஸ்ட்ராட்டம் வேணும்ல, ஒரு பேக்ரவுண்ட் வேணும் இல்லை? அப்போ தானே அந்த சேஞ்சை நோட்டீஸ் பண்ண முடியும். சினிமாவில் ஒருத்தன் ஓடுறான், நடக்கிறான், அடிக்கிறான், குத்துறான், செல்றான் அப்படின்னா பார்க்குறதுக்கு சேஞ்ச் ஆகிட்டு இருக்குன்னா ஒரு சேஞ்ச் ஆகாத ஒரு விஷயத்தில் தானே அது ப்ரொஜெக்ட் ஆகிட்டு இருக்கு. அப்போ நம்ம அந்த சேஞ்ச் ஆகாத சப்ஸ்டன்ஸ் தான் இந்த சொல்கிறார் இவர். நான் ஜாயத்தே மிரியத்தே, நான் பிறக்கிறதும் இல்லை இறக்கிறதும் இல்லை, எப்போதும் இருக்கேன். நான் அஜக பிறப்பே கிடையாது, நித்தியக எப்போதும் இருக்கேன். இந்த உடம்பு அழிந்தாலும் நான் அழிவதில்லை. அப்போ அந்த அவேர்னஸ் தான் நான். அதைத்தான் திரும்ப திரும்ப நம்ம சாஸ்திரங்கள் சொல்ல வருது. இதுதான் ஆத்ம ஜானம்னு பேர். இதுக்கு டைம் திரும்ப திரும்ப அதுக்கு ஒரு சிஸ்டமேட்டிக் வே ஆஃப் படிப்பு இருக்குது. இதை படிக்கும்போது நிறைய டவுட் இருக்கும். அந்த டவுட்டை கிளாரிஃபை பண்ணி அந்த ஞானத்திலேயே இருக்கணும். இந்த ரோலை விளையாண்டுருந்தா கூட, இந்த சினிமாவை தேட்டரில் பார்த்துட்டு இருந்தால் கூட ஸ்க்ரீன் ஒன்றுன்னு இருக்குது, அதில் தான் எல்லாம் தெரியறதுன்னு நினச்சிக்கிறோம். அதை மாதிரி நாங்கிறது அவேர்னஸ் தான். மற்ற ரோல்லாம் நான் ப்ளே பண்ணிகிட்ருக்கேன். சிவாஜி கணேசன் பெரிய பணக்காரன், ஆனால் ஒரு பர்டிகுலர் படத்தில் பிச்சைக்காரனாக அடிக்கணும்னா பிச்சைக்காரனாக தான் நடிக்கணும். கிழிஞ்ச சட்டை தான் போட்டுக்கணும், அலுமினியம் இப்போ தட்டு தான் எடுத்துக்கணும். ஆனால் உள்ளுக்குள்ளே அவன் தெரியும் நான் பணக்காரன். அதை மாதிரி தான் நம்மளுக்கும் தெரியணும். ஒரு 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 சின்ன ஒரு ஸ்டோரி சொல்லிட்டு இதை முடிச்சுக்கலாம் அந்த செஷனில். ஒரு ராஜா, பெரிய எம்பரர், சக்கரவர்த்தி. அவருக்கு நிறைய நாளைக்கு அப்புறம் நல்ல வரங்கள்லாம் வேண்டிட்டு ஒரு குழந்தை பிறக்கிறது.
அந்த குழந்தை பிறந்த உடனே என்ன ஆகுதுன்னா ஒரு வருஷத்துக்குள்ளே பெரிய ஒரு இது வந்துடுது, என்ன சொல்கிறது, அது ஃப்ளட்டு. இந்த ஃப்ளட்டு வந்து அந்த குழந்தைய அடிச்சுட்டு போயிடுது. இந்த ராஜாவோட ராஜ்யம் பெரிய பெருசு, ஆனால் அந்த குழந்தைய கிராடலில் வச்சுருக்கா, அது வந்து தண்ணியில் முதந்து போயிடுது. கிலோமீட்டருக்கு தள்ளி ஒருத்தன் வந்து எடுத்துக்கிறான். ஒரு அந்த ஊரில் இருக்கிறவன் பிச்சைக்காரன் வந்து அந்த குழந்தைய பார்க்குறான். நிறைய நகையெல்லாம் இருக்குது. தெரிஞ்சுடுத்து இது ராஜாவோட குழந்தைன்னு. ராஜாவோட குழந்தைன்னு சொல்லிச்சுன்னா இந்த நகையெல்லாம் கிடைக்காது. அப்புறம் அவளுக்கும் குழந்தை இல்லை. ஸோ இது கடவுள் கொடுத்த கிஃப்ட்டுன்னு அந்த குழந்தைய வளர்க்க ஆரம்பிச்சிடுறான். அந்த தங்கத்தை வந்து யூஸ் பண்ணிக்கிறான். அந்த குழந்தை அவன் பிச்சைக்காரனால அந்த குழந்தையும் பிச்சை எடுக்கிறது. ஸோ ஒரு நாள் சில பேர் பிச்சை போடுறாங்க, சில பேர் அடிக்கிறாங்க கம்பால், சில பேர் வெந்நீரை தூக்கி எறிகிறாங்க. அப்போ சில சமயம் அவனுக்கு வருத்தமாக இருக்கும், ஏன் எனக்கு இதெல்லாம் இல்லைன்னு சொல்ல, ஏன் அப்படிலாம் டிஸ்டர்ப் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு. ஆனால் இதில் என்ன பெக்குலியாரிட்டி என்னென்னா, இந்த குழந்தைக்கு முதுகில் வந்து இந்தியா மேப்பு மாதிரி ஷேப்பில் மச்சம் இருக்கும், யூனிக். அந்த ஊரில் இவன் எங்கே பிச்சை எடுக்கிறானோ அந்த ஊரில் வந்து பிச்சை எடுக்கிறது தப்பு. யாரையும் பிச்சை எடுத்தால் போலீஸில் கொண்டு போய் அடைச்சி வச்சுப்பா, 2 நாள் அடைச்சி வச்சுருந்து அவனை தண்டித்துட்டு விட்டுருவாங்க. ஒரு நாள் போகும்போது அவன் சட்டையெல்லாம் கிழிஞ்சிருக்கும்போது ஒரு போலீஸ்காரர் பார்த்த பழைய ஓல்டு போலீஸ்காரர் பார்த்தா அவன் முதுகில் வந்து இந்தியா மேப் சைஸில் மச்சம் இருக்குது. இது ராஜாவோட பையன் தெரிஞ்ச போய் ராஜாட்ட கொண்டு போய் விடுறான். ராஜா அவனுக்கு நல்ல சன்மானங்கள்லாம் கொடுக்குறான். இவனுக்கு வந்து இவனை வந்து அரசனாக்கிடுறாங்க. இந்த அரசனாகும்போது இவனுக்கு ஒரு நாள் என்ன தோன்றதுன்னா, திரும்ப அதே இடத்துக்கு வந்து மார்வேஷத்தில் போய் பிச்சை எடுக்க போகலான்னு போகிறான். மார்வேடத்தில் பிச்சை எடுக்கிறான். பிச்சை நல்ல மார்வேஷம் போடுறான். சில பேர் பைசா கொடுக்குறாங்க, சில பேர் வெந்நீர் தூக்கி எறிகிறான். ஆனால் முதல்ல வெந்நீர் தூக்கி எறியும் போது வருத்தமாக இருந்தது. இப்போ 2வது தரம் வெந்நீர் தூக்கி எறியும் போது நல்லா நான் மேக்கப் போட்டுருக்கேன் போட்டிருக்கேன், ஒருத்தருக்கு தெண்டு முடியலையேங்கிற. ஏன்னா அவனுக்கு தெரிஞ்சிடுத்து நான் ராஜபுருஷன், ராஜா நான் அப்படின்னு. அதை மாதிரி நம்மளுக்கு புரிஞ்செடுத்து வச்சுங்களேன், நான் வந்து கான்ஷியஸ்னஸ் எனக்கு பிறப்பறப்பு இல்லாமல் இருக்கும். முந்தியும் அவனுக்கு தெரியறதுக்கு முன்னாலேயும் அவன் இருந்து யார், ராஜாவோட பையன்தான். தெரியாதனால தான் கஷ்டப்படுறான். அந்த மாதிரி நம்மளுக்கு தெரிஞ்சுடுத்து வச்சுங்களேன், நான் வந்து ஆத்மா, கான்ஷியஸ்னஸ், ஃபியர் ஆஃப் டெத்து போயிடும், சந்தோஷமாக இருக்கலாம். இப்படி சொல்லிட்டு இன்றைக்கி காயத்ரி ஜபத்துக்கு திரும்பவும் எல்லாருக்கும் வாழ்த்துக்களை சொல்லி நிறைய காயத்ரி ஜபங்கள் பண்ணி இதை மாதிரி பாதையில் பயணித்து திரும்ப இதை மாதிரி விஷயங்களை கேட்டு அதோட டவுட்டை நிவர்த்தி பண்ணிட்டு இதிலேயே நிலையாக இருந்துட்டு நம்மளும் சந்தோஷமாக இருந்து நம்மளை சுற்றி இருக்கிறவங்களும் சந்தோஷமாக இருந்து எல்லாருக்கும் அந்த ஞானத்தை பரவி எல்லாரும் கொடுக்க வேண்டியது நம்மளுடைய கடமை. குருப்பியோ நமகா, நமோ நமகா.